மக்களே ரீசெண்டா நாங்க நிறைய பேஸ் மாடல் கார்ஸ் வந்து ரிவ்யூ பண்றோம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹேட்ச்பேக்ல இருந்து பெரிய பெரிய எஸ்யூவியோட பேஸ் மாடல்ஸே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு பேஸ் மாடல் கார் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பேஸ் மாடலுக்காக தனியா ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ஸும் இருக்கு, நியூ கார்ஸுமே இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட 7,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கிடைக்கக்கூடிய ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் Hyundai இந்த பேஸ் மாடலை புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் மாடல் எப்படி புதுசா லான்ச் பண்ணுவாங்க தானே கேள்வி வருது. ஆல்ரெடி i20ல மேக்னான்ற ஒரு வேரியன்ட் இருந்துச்சு. இப்போ அந்த மேக்னா வேரியன்ட்டுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வேரியன்ட் தான் இது. இந்த வேரியன்ட்டோட பிரைஸ் வந்து 7,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. டைரக்டா பிரீமியம் ஹேட்ச்பேக்ஸோட காம்படிட் பண்ற மாதிரி இந்த பிரைசிங்ல இந்த காரை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ப்ரோ பார்த்து வர மாட்டீங்களா? நான் பார்த்து தான் ப்ரோ வந்தேன். நீங்க பார்த்து வந்தீங்களா? இந்த மாதிரி நீ பார்த்து வந்தியா நான் பார்த்து வந்தேன்னு கேட்கறதுக்கு ஒரு டேஷ் கேம் மாட்டது ரொம்ப பெட்டர். ஈவன் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு ப்ரூஃபா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்ல ஃப்ளீட் ட்ராக்கோட 4K டேஷ் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா 4Kல ரெக்கார்ட் பண்ணும், ரியர் கேமராவும் இருக்கு, 1080pல ரெக்கார்ட் பண்ணும். நைட் டைம்லயும் நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். G சென்சாரும் இதுல இருக்கு. இப்ப சடன் இம்பாக்ட் நடக்க போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் வந்து அதுவே பண்ணும். 24 ஹவர்ஸும் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணும், ஈவன் காரோட இக்னிஷன் ஆஃப்ல இருந்தாலும். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்க இந்த 4K டேஷ் கேம் உங்க காருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேஷ் கேம் எது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ளீட் ட்ராக் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். Flipkart, Amazonல இருக்கு. ஸ்கிரீன்ல வர கோட யூஸ் பண்ணீங்கன்னா அட்ராக்டிவான ஆஃபர்ல நீங்க டேஷ் கேம்ஸ் வாங்கிக்கலாம். அகல i20 பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியது இல்ல. 15 வருஷமா இந்தியன் மார்க்கெட்ல இருக்கு. அதே மாதிரி 1.4 மில்லியன் கார்ஸ்க்கு மேல இந்தியால சேல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹேட்ச்பேக்கா ஸ்டில் நவ் இந்த i20 இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த காருக்கு காம்படிட்டரா நிறைய கார் இருக்கு. ஸோ என்னென்ன கார் என்னென்ன பிரைசிங்ல இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நார்மல் மேக்னாவோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 7,79,000. இதோட பிரைஸ் வந்து 7,50,000. ஒரு 29,000 பிரைஸ் டிஃபரன்ஸ்ல ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபீச்சர்ஸை கட் பண்ணிருக்காங்க. கம்மியான விலையில கொடுக்கணும்னா ஃபீச்சர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும்ல, அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைன் எப்படின்னு பார்ப்போம். டிசைன் வந்து இப்போ புதுசா ரெஃப்ரெஷ் பண்ண நியூ ஃபேஸ் லிஃப்ட். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு, அதுல இருந்து ஸ்லைட்லி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தது தான் இந்த டிசைன். இந்த கிரில் வந்து நல்லா வைடான கிரில்லா கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிருக்க பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்கு. பியானோ பிளாக்ல வந்துருது. நைஸ். பேஸ் மாடல்ல பியானோ பிளாக் டச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் ஸ்டைலிஷான ஹெட்லாம்ப். ஹாலஜன் பல்பு தான், இண்டிகேட்டரும் ஹாலஜன் பல்பு தான். இங்க ஏரோ இன்செட் டிசைன் வந்துருது. ஸ்கிட் பிளேட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி சில்வர் கலர்ல காமிச்சிருக்காங்க. இங்கேயும் பியானோ பிளாக் வந்துருது. நீங்க ஹியூண்டையோட லோகோ இது வரைக்கும் பம்பர் தான். இதுக்கு மேல தான் பானட். கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான சில் அவுட்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த 2 கேரக்டர் லைன், சைட்ல ஒரு 4 கேரக்டர் லைன் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் ப்ரெசன்ஸ் கிடைக்குது. அந்த ஹேட்ச்பேக்கான ப்ரெசன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பிரீமியம் ஹேட்ச்பேக்கான ஃபீலையுமே கிரியேட் பண்ற மாதிரி தான் டிசைன் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? எத்தனை பேருக்கு i20 பிடிக்கும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நல்ல அகலமான விண்ட்ஸ்கிரீன், பட் ஃப்ளோட்டிங்கா இருக்கு விண்ட்ஸ்கிரீனோட ஷேப். அண்ட் 2 வைப்பர்ஸ். இதுல ஆட்டோ வைப்பர்ஸ்லாம் கிடையாது, அது ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கிடையாது. எப்பயுமே பேஸ் மாடல் பேசிக்கா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் முன்னாடி இருக்கு. சைட் வியூ எப்படின்னு பார்ப்போம். சைட் வியூல இந்த ஷோல்டர் லைன் நல்லா டீடைல்டா இருக்குன்னு சொல்லலாம். டோர் ஹேண்டில் எல்லாமே பாடி கலர்ல பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி இதுல வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 7.5 லட்ச ரூபா பட்ஜெட் மார்க்ல அதுக்கு வந்து ரொம்ப பேசிக்கா ஸ்டிக்லாம் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. வீல் கேப்பையும் ஸ்டாக்லேயே கொடுத்துறாங்க. நீங்க ஆக்சஸரியா வாங்க வேண்டியது இல்லை. நீங்க பார்க்கலாம் இந்த கார் பிராண்ட் நியூ கார். நிறைய பேஸ் வேரியன்ட் கார்ல வீல் கேப் உள்ள இருக்கும், அதை ஆக்சஸரியா ஆட் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து உங்களுக்கு ஸ்டாக்ல கொடுத்துறாங்க. நல்ல விஷயம். பிரிட்ஜ்ஸ்டோன் பிராண்டோட டயர்ஸ் 15 இன்ச்சஸ் 185 65 15. ஓகே. சப் 4 மீட்டர் நல்ல வீல் பேஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். விண்டோ வியூ பார்த்தோம்னா பேசஞ்சருக்கு நல்ல விண்டோ வியூ இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் கோ பேசஞ்சரோட விண்டோ வியூ வந்து நல்ல நீளமா இருக்கு. அகலம் கொஞ்சம் கம்மி தான், பிகாஸ் இது ஹேட்ச்பேக்ல. அண்ட் பேஸ் மாடல்லே உங்களுக்கு வந்து ஷாக் ஃபின் ஆண்டனா கொடுக்குறாங்க. சன்ரூஃப் வராது, பட் ஷாக் ஃபின் கொடுத்தது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. பிகாஸ் இதெல்லாம் இப்போ வந்து மேண்டேட்டரியான ஃபீச்சர் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சைட் வியூவில் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம், பேஸ் மாடல் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் அண்ட் வீல் கேப்ஸ் ஸ்டாக்லேயே வருது. அண்ட் ஷாக் ஃபின் ஆண்டனா. இந்த i20ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன் அப்படின்னா அந்த டெயில் போர்ஷன் தான். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் நேச்சரில் இருக்கும். அந்த டிசைன் லாங்குவேஜ், அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். i20யோட பேட்ச் டெயில் லேம்ப் வந்து ஸ்டாப் லேம்பும் பல்பு தான். இங்கே கனெக்டிங் டிஆர்எல் வராது, பிகாஸ் இதில் ரெஃப்ளெக்டர் தான். ஹியூண்டையோட லோகோ, ரிவர்ஸ் கேமரா வராது. பின்னாடி வந்து 2 பார்க்கிங் சென்சார்ஸ் தான் இருக்குது. நோட் பண்ண வேண்டிய விஷயம், கேமரா இல்லை, பிகாஸ் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனே இல்லை. இந்த வேரியண்ட்டில் 29,000 கம்மி. மேக்னால உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் வரும். இதில் கிடையாது. 2 சென்சார் தான். நீங்கள் எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் 2 சென்சார் தான். பட் இந்த இடத்துல பியானோ பிளாக் டச் பண்ணியிருக்காங்க. ஹாட் பிளாஸ்டிக் கொடுக்கல. ஸ்கிட் பிளேட்டையும் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் மாடல்னு தெரியல. இந்த இடத்துலையும் பியானோ பிளாக் ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் டிஃபாகர் கிடையாது, வைப்பர் கிடையாது, ரூஃப் மவுண்டட் ஷாப்ல வந்துருது. பிகாஸ் பேசிக்கில் அதை கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த டீஃபாகரை ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.
இது மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்பேஸ் பார்ப்போம். எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ், ஒன் டேப்பில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேசிக் மாடலில் வந்து இங்கே கீ இருக்கும், சாவியை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது ஓகே. 311 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 311 லிட்டர் போதுமான ஸ்பேஸ். பட் இந்த செக்மெண்ட்ல அதிகமான பூட் ஸ்பேஸ் இருக்க ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்னா அது டாடா ஆல்ட்ராஸ் தான். ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ல அதிகமான ஸ்பேஸோட வர கார். இதுல வந்து உங்களுக்கு 311 லிட்டர்ஸ் இஸ் ஆல்சோ குட், போதுமானதா இருக்கும். ஸ்பேர் வீல் உங்களுக்கு 14 inches ஸ்டீல் வீலா கொடுக்குறாங்க. செகண்ட் ரோ ஸ்பேஸை பார்த்துட்டு தான் இந்த ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸா இல்லையான்றதை முடிவு பண்ணணும். உள்ள போவோம். i20யோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட், இது ஹேட்ச்பேக்னால என்னோட செஸ்ட் டு நெக் போர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் குனிஞ்சு தான் பேசணும், இப்படி குனிஞ்சு நல்லா பேச முடியும். காலை மேலே தூக்கி வைக்கிறதுக்கு நாட் அ டீல். ஓகே, கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி எர்கனாமிக்ஸுமே எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகலை. காலை ஈஸியாக வைக்க முடியுது, வயசானவங்களால ஈஸியாக வச்சிடலாம். பிகாஸ் ஹேட்ச்பேக்ஸ் கொஞ்சம் லோ ஃப்ளோர்டாக தான் இருக்கும். நான் உள்ளே வரணும் அப்படின்னா காலை வச்சிட்டேன், பாடியை ஃபோல்ட் பண்ணுறேன், ஹெட்டையும் லைட்டாக வளைச்சி உள்ளே கொண்டு வரேன். ஓகே, உள்ளே வந்தோடனே ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. ஹெக்ரஸ் ஓகே, ஈஸி. இங்கிரஸ் பழகிடும் உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் ஹேட்ச்பேக் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா டெஸ்ட் டே பண்ணி பார்க்கும்போது ஃபேமிலியோட டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். ஸ்பேஸ் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, எக்கனாமிக்ஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க. பட் இந்த இடத்துல ஸ்பேஸ் போதுமானதாக இருக்குது. குவாலிட்டி பற்றி பேசுகிறோம்னா 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு ஸ்ட்ரக்சரலாக. பட் ஃபீச்சர்ஸ் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துறாங்க. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்போ எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இது எல்லாமே இந்த பேஸ் மாடல்லேருந்தே ஹியூண்டே கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸ்ட்ரக்சரல் குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட். அதே மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அதிகம்னு சொல்லலாம். ஓகே, லெக் ரூம் தான் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. பிகாஸ் இந்த சீட் வந்து நான் எப்படி ட்ரைவ் பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் இந்த லெக் ரூம் ஸ்பேஸுமே நல்லா தான் இருக்கும். ஃபைன். ஹெட்ரூம் ஹேட்ச்பேக்ஸில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரியர் ஏசி வென்ட் கிடையாது, சென்டர் ஆம்ரெஸ்ட் கிடையாது. முன்னாடி இருக்க 4 ஏசி வென்ட்டில் தான் ஏர் சர்க்குலேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வராது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. முன்னாடி மட்டும் தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். 3 பேருக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைன். பேஸ் மாடல்னால ஏசி வென்ட்ஸ் இல்லை, ஓகே ஃபைன். அது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா மேக்னால் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான், இதில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வரல. பட் சீட் ஃபேப்ரிக் வந்து நல்லா இருக்கு. கம்ஃபர்ட் இஸ் குட், எக்கனாமிக்ஸ் இஸ் ஓகே. ஸோ இங்கே செகண்ட் ரோ பார்த்துட்டோம். ஸோ அதனால இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. சப்-4 மீட்டரில் டீசெண்டான வீல் பேஸ், அதனால செகண்ட் ரோவில் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குது. அதனால ஸ்பேஸுமே வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய காஸ்ட்டில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், செகண்ட் ரோ கிராம்பிள்டாக இருக்கும். இங்கே செகண்ட் ரோலேயே டீசெண்டான ஸ்பேஸை டிரைவ் பண்ணி போதுமான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாக சொல்லணும்னா ஸ்பேஷியஸான கேபின் சொல்லலாம். ஏன்னா பேசஞ்சர்ஸ்க்கும் கேபினில் ஸ்பேஸ் இருக்குது, பொருளை வச்சுட்டு போகிறதுக்கும் கேபினில் ஸ்பேஸ் இருக்குது. அதனால இதை நம்ம ஸ்பேஷியஸ் கேபின்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த காரோட இன்ஜின் நிறைய ஹேட்ச்பேக்ஸில் இல்லாத ஒரு விஷயம், இந்த 4 சிலிண்டர். இப்போ நம்ம ஆல்ட்ராஸ் பெட்ரோலில் 3 சிலிண்டர் தான், இது 4 சிலிண்டர். பலினோவில் 4 சிலிண்டர். அப்போ பலினோவும் இந்த கார் தான் காம்படிட்டர். இது 1.2 லிட்டர் கப்பா, அது வந்து 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர். ரெண்டுமே நேச்சுரல் ஆஸ்பிரேட் தான், டர்போ கிடையாது. ஸோ அதனால எஃபிஷியன்சி ரேஷியோ அதிகம். பட் மாருதி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான மைலேஜ் தான் கொடுக்கும் வெல் கம்பேரிங் டு திஸ் கப்பா இன்ஜின். அண்ட் இன்சுலேஷன் வரல. இன்ஜின் யூனிட் வந்து என்கேஜ்டாக இருக்குது. கீழே ஷீட் எதுவும் இல்லை, முன்னாடி கொஞ்சம் ஷீட் தெரியுது. அந்த ஷீட் கொடுத்துருக்க அளவுக்கு ஓகே. இந்த பம்பருக்கு கீழே வர ஷீட் கொடுத்துருக்காங்க. ஃபைன். இந்த பின்னாடிலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுது. 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் 82 bhp 114 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே நம்ம பலினோ போனா 89 ஹார்ஸ் பவரும் 113 Nm டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் இதுல கூட ஹார்ஸ் பவர் பலினோல கூட ரெண்டுலயுமே 5 ஸ்பீட் மேனுவல் தான் பேஸ் மாடல்ல வருது. இந்த கப்பா பெட்ரோல் இன்ஜின் மூலமா நீங்க 20 km மைலேஜ் கிளைம் பண்ணலாம் நிறைய சொல்றாங்க. அதே பலினோ போனீங்கன்னா 22 வரைக்கும் கிளைம் பண்ணலாம்னு சொல்றாங்க. பலினோ 22 வரைக்கும் ஹைவேஸ்ல கொடுக்க தான் செய்யுது. பிகாஸ் நாங்கள் அந்த 1.2 நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். சிட்டி ரேஞ்சஸில் 18, 19 எடுக்கிறோம். ஹைவே போனோம்னா 21க்கு மேலே எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த இன்ஜின் வந்து எஃபிஷியண்டாக இருக்குது. கப்பா வந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நீங்கள் யாரும் இந்த 1.2 லிட்டர் கப்பா ஹியூண்டேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, i20 வச்சிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது காரில் இந்த இன்ஜினோட வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட கெஸ் படி சிட்டிக்குள்ளே ஒரு 17 மேனுவலில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். 16.5 to 17. ஹைவே போனீங்கன்னா ஒரு 19, 19.5 வரைக்கும் எடுக்கலான்னு எதிர்பார்க்குறேன். மேக்ஸ் டு மேக்ஸ் 19 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது தான் எங்களோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. பட் பவரை பற்றி பேசணும் அப்படின்னா லீனியராக தான் இருக்கும், போதுமான பவர் தான் இருக்கும். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மேப் கிடையாது, இது ஃபியூல் மேப். அதுக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் நமக்கு கிடைக்குது. மக்களை i20 மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டோட இன்டீரியர்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ரெக்கோ சென்சார்ஸ் எதுவும் இல்லை, கீ ஹோல் தான். பிகாஸ் இந்த காரோட கீயுமே வந்து நார்மலான கீ தான், புஷ் பட்டன் கிடையாது, ஸ்மார்ட் கீயும் கிடையாது. இதுதான் இந்த காரோட கீ, ஒரே கீ தான் பேஸ் மாடலில். பட் ஆல் பவர் விண்டோ வந்துடுது, சைல்ட் லாக் வந்துடுது, சென்ட்ரல் லாக் தனியாக ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்வியும் குட். அண்ட் டோர் ஹேண்டில் ஹாட் பிளாஸ்டிக் கிடையாது, சாஃப்ட் பெயிண்ட் தான், கிரே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது, பட் ஸ்பீக்கர் கிடையாது. 1 லிட்டர் பாட்டிலுக்குள்ளே வச்சுக்கலாம், சின்ன சின்ன பொருள் போட்டுக்கலாம், இங்கேயும் கொஞ்சம் சின்ன பொருள் போட்டுக்கலாம். ஃபுல்லி ஹாட் பிளாஸ்டிக் தான். ஓகே, இங்கே வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரும். ஓகே, இங்கே வந்து 3 பெட்டல், பிகாஸ் இது ஒன்லி மேனுவலில் தான் வரும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம், ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆன் ஆஃப், ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம், ஏசி வெண்ட் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த க்ரோம் டச் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் பேஸ் மாடலில் வராது.
ஓகே, கீ ஹோல், கீ. இன்டீரியர் வந்து பிளாக் மட்டும் கிடையாது, ஒயிட், அதாவது பாட்டம் எல்லாமே பீஷ்னா அந்த கிரே ஒயிட், மேலே ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துருக்காங்க. உள்ளே போவோம். ஸ்டேரிங் வீல் பார்த்தோன்னா ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல், 3 ஸ்போக் 4 ஸ்போக்குன்னு சொல்லிக்கலாம். இங்கே ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வருது பார்த்தீங்களா, இங்கே தான் ஹியூண்டாயை பாராட்டணும். இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனே இல்லை, பட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நீங்கள் வேணா மாட்டி இதோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். நைஸ். ஸ்டேரிங் வீலில் வந்து டில் ஃபங்க்ஷன் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனும் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இங்கே சூப்பரான விஷயமே. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் நிறைய பேஸ் ட்ரிமில் கிடையாது. மிட் வேரியன்ட்ஸ்லேயே உங்களுக்கு டெலஸ்கோபிக் வராது, டில்ட் மட்டும்தான் வரும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம், ஃபைன். அண்ட் இங்கே ஏசி வந்து மேனுவல் ஏசி வந்துடுது. சாக்கெட், சி ஃபாஸ்ட் சார்ஜிங், பி யூஎஸ்பி அண்ட் ஃபோன் இங்கே வச்சுக்கலாம். 5 ஸ்பீட் மேனுவல், ரிவர்ஸ் பின்னாடி தான் வருது. மேனுவல் பார்க் பிரேக், 2 கப் ஹோல்டர், ரியர் ரெசிவன் கிடையாது. க்ளவ் பாக்ஸில் டீசெண்டான ஸ்பேஸ். ஓகே, இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் பண்ணி நீங்கள் போடணும். நார்மலான IRVM, சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் இருக்குங்க. வாவ். அண்ட் இங்கே வந்து வேனிட்டி மிரர்ஸ் வந்துடுது. ஓகே, லைட் கிடையாது, பேஸ் மாடல் லைட் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது பிகாஸ் கப்பா. இது வந்து சீட் பெல்ட் இண்டிகேஷன், ஃபியூல் லெவலு, இது ஸ்பீடோமீட்டரு, டாக்கோமீட்ரு, இது வந்து ரீட் அவுட்டும் இங்கே காமிக்கும், டெம்பரேச்சரு. அண்ட் இதில் வந்து நீங்கள் இந்த மோட் மாற்றிக்கலாம். ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு காமிக்குது. ஓவராலாக கிலோமீட்டர்ஸ், ஃபியூல் கன்சப்ஷன் ரேஞ்ச், டைம், இது ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸு. அண்ட் ஆட்டோ ஸ்டாப் எவ்வளோ நேரத்தில் நின்று அமர்ந்துருக்குன்னு காமிக்குது. ஓகே, ஆவரேஜ். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸில் லைட்டு, டோரு, கன்வீனியன்ஸ், சர்வீஸ் இன்டர்வல், அதர் ஃபீச்சர்ஸ், லாங்குவேஜ், ரீசெட்லாம் இருக்குது. ஓகே, ஃபைன். அண்ட் இங்கே வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் வந்துடுது. கூல். டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் ஒரு நல்ல ஃபீச்சர். ஆட்டோ ஹெட்லாம்ப் ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் தென் டோர் ஹேண்டில் எல்லாமே நார்மலான கிரேயில் கொடுத்தது நல்ல விஷயம். ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்தது நல்ல விஷயம். ஈவன் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் இல்லாமல், அதுதான் இங்கே மெயினான விஷயமே. 6 ஏர் பேக் கொடுத்தது நல்ல விஷயம். அண்ட் கர்டைன் 2, இங்கே 2, சீட்டில் 2, 6 ஏர் பேக். இதெல்லாம் ஸ்பெஷலான விஷயங்கள். இந்த இன்டீரியரில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அங்கே i20 மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த பேஸ் மாடலில் நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயங்களை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பியானோ பிளாக் டச்சஸ். நிறைய பேஸ் மாடல் காரில் இந்த பியானோ பிளாக் டச்சஸ் வராது, இதில் பியானோ பிளாக் டச்சஸ் வருது. ஓகே. அண்ட் தென் ஷார்க் ஃபின் ஆண்டனா, ஸ்டீல் வீலுக்கு வந்து வீல் கேப் ஆக்சஸரியாக கொடுக்குறது. அண்ட் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVM, ஸ்பேஸ் டீசெண்டாக இருக்குது. செகண்ட் ரோவில் பேசஞ்சர் கம்ஃபர்ட் இஸ் ஆல்சோ குட். ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி, பிகாஸ் பேஸ் மாடலில் நம்ம பெருசாக ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், பிகாஸ் நம்ம பட்ஜெட்டில் வாங்க போகிறோம் அப்படின்னா. i20 மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்டோட பிரைஸ் 7,50,000 வருது. இதோட காம்படிட்டரான பலினோ சிக்மா வேரியண்டோட பிரைஸ் 7 லட்சம் ரூபா. அதுவே கிளான்ஸாக போனாலும் பேஸ் மாடல் 7 லட்சம் தான். ஆல்ட்ராஸ் போனோம்னா 6,89,000 தான் வருது. ஸோ அது வாங்கும்போது 7 லட்ச ரூபாயோட கம்மி. இருக்கிறதுலே அஃபோர்டபுளான பேஸ் வேரியண்ட்னா நமக்கு டாடா ஆல்ட்ராஸ், இல்லை அப்படின்னா பலினோக்கு அப்புறம் தான் இது வருது. இந்த 7.5 lakhsக்கு பலினோவில் டெல்டா வேரியன்ட் 7.7 lakhsக்கு வாங்கிடலாம். இந்த காரோட மேக்னா வேரியண்டோட பிரைஸ். மேக்னாவும் டெல்டாவும் தான் காம்படிட்டர்ஸ், பிகாஸ் அதில் மேக்னா போனோம்னா இன்னும் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் டெல்டாவோட. ஸோ அது வாங்கும்போது ஒவ்வொரு காரில் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போ உங்களோட கன்ஸ்டன்ட் வந்து ஒரு ஸ்டைலிஷான காராக இருக்கணும், 4 பேர் போவோம், டீசெண்டான மைலேஜ், அக்கேஷனாக ட்ரைவ் பண்ணுவோம், சிட்டிக்குள்ளே நிறையா ட்ரைவ் பண்ணுவோம் அப்படின்னா i20 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை நாங்கள் 5 பேர் போவோம், ஸ்பேஷியஸாக வேணும், ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக வேணாம், ஸ்டைலிஷாலாம் இருக்க வேணாம், ஃபேமிலி கார் டிசைனில் இருந்தால் போதுன்னா பலினோ போகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்சஸ் மாறும். 7,50,000 கொடுத்துமே ஸ்டில் இந்த செக்மெண்ட்டில் இந்த கார் தான் பேஸ் மாடலில் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். பேஸ் மாடலில் பெருசாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இதில் நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறேன். ஸ்டைலிஷான டிசைன், பியானோ பிளாக் டச்சஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVM, ஷார்க் ஃபின் ஆண்டனா, இதெல்லாமே ப்ரோஸ். செகண்ட் ரோ ஸ்பேஸு, பூட் ஸ்பேஸு, இதெல்லாமே ப்ரோஸில் வருது. பட் கான் பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் ஃபேக்டர் வெல் கம்பேரிங் டு மாருதி, அண்ட் அதே மாதிரி பிரைஸ் ஃபேக்டர் வெல் கம்பேரிங் டு மாருதி. பிகாஸ் காம்படிட்டர் வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம்னா அந்த பட்ஜெட்டில் என்னென்ன கார் இருக்குன்னு பார்ப்போம். அது பார்க்கும்போது நமக்கு வந்து அங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும்போது 50,000 அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதுதான் இங்கே ஒரு விஷயமா இருக்குது. i20 மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் பேஸ் மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட கருத்துக்கள் எல்லாமே இதில் ஷேர் பண்ணேன். என்னோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட கருத்துக்கள் என்ன, இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, கூட சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். அண்ட் டிரைவ் சேஃப்.